நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் என்ன பார்க்க போகிறோன்னா, தாம்பரம் ஸ்ரீ வராகி ஈசநேசன் அவர்களின் குடும்ப நல பிரச்சனைகளை எப்படி ஜோதிட ரீதியாக அணுகிறதுங்கிற குறித்து தான் பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். தனுசு ராசியை பொறுத்தவரையில் நான் பதிவின் இதை இன்ட்ரோலே சொல்லியிருந்தேன். சனி பகவான் சனியை பொறுத்தவரையிலும் எப்பொழுதுமே இந்த வருஷம் இல்லை 2026ன்னு இல்லை, எந்த வருஷமாக இருந்தாலும் இந்த சனி பகவான் இருக்கிறதே 12 ராசி தான்னா அதில் ஒரு 8 ராசியை எப்படியும் சனி பகவான் தன் கண்ட்ரோலை எடுத்துப்பார். அதாவது 7.5 சனிக்கு ஒரு 3 ராசி, பாத சனி, ஜன்ம சனி, சிரசு சனி, அப்புறம் அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, சனியுடைய பார்வை, இப்படி 8 ராசி சனி பார்த்துருவார். மீதி ராகு கேது 2 எடுத்துப்பாங்க. மீதி 2 ராசி தான் ரொட்டேஷனில் நல்லா இருந்துக்கிட்டு இருக்கோம். மீதி 10 ராசி எப்பயும் ஒரு சுழற்சி முறையில் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கும். இதில் இப்போ நம்ம தனுசு ராசி ஒரு 5 வருஷமாக கஷ்டப்படுறாங்க. என்ன கஷ்டப்படுறாங்க? ஒரு பக்கம் வளர்ச்சி இருக்குது, இன்னொரு பக்கம் வருமானம் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் நிலையான ஒரு துன்பத்தை சாமி கொடுத்துருவார். இப்போது ஒரு 2 பிள்ளைங்க, ஒரு ஆண் ஒரு பெண்ணுன்னு வச்சுப்போமே. ஒரு ஆண் குழந்தை வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். பெண் குழந்தை வாழ்க்கையை ஏதேனும் ஒரு கஷ்டம் துன்பம் ஏற்பட்டுடும். ஒன்று அது கணவனை பிரிஞ்சிடும், இல்லை அவங்க வீட்டுக்கு வந்துடும், வாழாமல் வந்துடும், இல்லை எதுவும் பிரிஞ்சு போயிடுவாங்க, இல்லை விபத்துக்கள் அது மாதிரி நடந்துடும். அப்போ இந்த தனுசு ராசியை பொறுத்தவரையிலும் தற்சமயம் என்ன சூழ்நிலையில் இருக்கிறாங்கன்னா, பலவிதமான வெளியில் வருமானம் நல்லா இருக்குது, பேர் புகழ் நல்லா இருக்குது, வெளியே சொசைட்டியில் அவங்களுக்கு என்னப்பா அவங்க சூப்பராக இருக்காங்க, ஜம்முன்னு இருக்காங்கப்பா, அவங்க கொடி கட்டி பிறகுறாம்பா, பெரிய ஆள் ஆகிட்டாம்பா அப்படின்னு பாசிட்டிவான வார்த்தைகள் வந்தாலுமே கூட உண்மையிலேயே குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கா அப்படின்னு கேட்டாக்கா இல்லை என்பது தான் நிதர்சனமான உண்மை. அப்போ ஏன் குடும்பத்தில் அவ்வளோ கஷ்டம் வருது? குடும்பத்தில் என்ன மாதிரியான கவலைகள்? மெயினாக பிள்ளைகளால் வரக்கூடிய கவலைகள், பசங்களுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட கவலைகள், பிள்ளைங்களுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட கவலைகள். பசங்க மெயின் அதுதான். சின்ன குழந்தைங்களாக இருந்தால் உடம்பு சரியில்லாமல் இருக்கும். நிறைய இப்போது குழந்தைங்களுக்கு சிறு வயதிலேயே அந்த நரம்பு பிரச்சனை, ஹார்ட் பிரச்சனை, தொண்டையில் வரக்கூடிய பிரச்சனைகள், அதே போல் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, வீசிங் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், உணவு குழாய் சம்மந்தப்பட்ட இதெல்லாம் சின்ன பசங்களுக்கு வருது. இப்போது தனுசு ராசியாக இருந்தால் சொல்கிறேன், ஒரு 14 வயசு 15 வயசுக்குள்ளே நிறைய அதை படுத்தி எடுக்குது. அப்போ அதை கிராஸ் பண்ணிட்டாங்க. படிப்பு கவலைகள், இவன் அடுத்து என்ன படிக்க வைக்கலாம், நம்மளால் படிக்க வைக்க முடியுமா, என்னெல்லாம் இவனை பொறுப்பாக கொண்டு வந்து நம்ம எப்படி மேலே கொண்டு வந்து சேர்க்கறது, அந்த மாதிரியான கவலைகள். அப்புறம் அதை கிராஸ் பண்ணியாச்சுன்னா வேலை, நல்ல வேலை கிடைக்கணுமே, இல்லையா இந்த வேலைக்கு போயிட்டுருக்கா சாமி, ஆனால் அது நிம்மதியாக இல்லை, அவ்வளோ போர்வமானதாக இல்லை, நல்ல வேலையாக இல்லை, கம்மியான சம்பளமாக இருக்குது, வேலை நிரந்தரம் இல்லாமல் இருக்குது. அப்போ வேலை பற்றிய கவலைகள். அடுத்து நல்ல வேலை கிடைக்கணும், குரூப் எக்ஸாம் எழுதியிருக்கிறாங்க, கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா, அப்படி இல்லைன்னா குரூப் எக்ஸாம் எழுதுகிறாங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸு, இல்லைன்னா குரூப் 2 போன்ற அரசு அதிகாரிகளுக்கான சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டு. அப்போ அந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள் சம்மந்தப்பட்ட கவலைகள். இல்லைன்னா இவனை வெளிநாடு ட்ரை பண்ணுறாங்க, அங்கே வெளிநாடு போய் கஷ்டப்படுறான் சாமி, அங்கே தனியாக இருக்கான், அங்கே இன்னும் வேலை கிடைக்கல, அங்கே ரூமில் தான் தங்கிட்டு இருக்கான், ஏதோ ஒரு சைடில் ஒரு ஜாப் பார்த்துக்கிட்டு இருக்கான், இத்தனாம் தேதி கூட அவன் திரும்பி வந்துடணும், இத்தனாம் வேலை கிடைக்குமா, விசா கிடைக்குமா. அப்புறம் அதை கிராஸ் பண்ணியாச்சுன்னா திருமணம் பற்றிய கவலைகள். இவ்வளோ வயசாகிடுச்சு, இன்னும் கல்யாணம் ஆகலை, திருமணம் தள்ளி தள்ளி போய். இப்போ ஏதாவது ஒரு இடத்துல இந்த குடும்பத்தில் சனி பகவான் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பார். திருமணமே நடந்து போயிடுது, அப்புறம் திருமண வாழ்க்கை சரியில்லாமல் இருக்கிறது. அப்போ தனுசு ராசி நேயர்களே, குடும்பத்துக்கு ஏதோ ஒரு விஷயம் நடந்ததை போல் உங்கள் குல குருவை நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கலாம். உங்கள் குலகுரு என்பவர் உங்கள் குடும்பத்துக்காக தன்னையே அர்ப்பணித்தவர் தான் குலகுரு, வேறு யாரும் கிடையாது. நீங்கள் உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும்னு
ஒரு இதயம் நினைக்குதுன்னா அங்கே தான் அவங்க தான் அந்த குடும்பத்துக்கான குருவாக இருப்பார். அந்த குல குருவை நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கலாம், அதில் குருவுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா நீங்கள் வீடு குருவுடைய வீடு, இல்லை அலட்சியம் செஞ்சுருக்கலாம், உதாசீனம் அவமரியாதை செய்திருக்கலாம். ராசி இல்லாத ஆளுங்க, ராசியில் கைராசியே இல்லாத ஆள், நான்லாம் பண்ணுறதே இல்லை. இதெல்லாம் நீங்கள் அவமரியாதை பண்ணியிருக்கலாம், பேசியிருக்கலாம், அலட்சியமாக கர்வமாக பேசியிருக்கலாம். நீங்கள் வெளியில் போய் குருவை பற்றி தவறாக சொல்கிறது, பழகக்கூடிய இடங்களை தவறாக சொல்கிறது, இதுக்கெல்லாம் குருக்கு அதுக்கு சம்மந்தமே இருக்காது. ஆனால் நீங்கள் சுமக்க வேண்டியது இருக்கும். அந்த குரு மனசார உங்களை வாழ்த்தும் வரையும், அவர் மனசார வாழ்த்தும் வரை, மன்னிக்கும் வரை நீங்கள் எத்தனை கோயில் போய் எவ்வளோ தீபம் போட்டு நீங்கள் எத்தனை ஐயரை வச்சு எவ்வளோ ஹோமம் பண்ணாலும் அந்த குரு மனசு மன்னிக்காமல் நீங்கள் ஜெயிக்க முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கணும், புரியுதா? அப்போ இங்கே தோஷம் எப்படி ஏற்படுது? அந்த குடும்பத்துக்கான தோஷம். நீங்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க செய்வன, என்ன செய்வனன்னு சொல்லணும்ல, யார் செஞ்சாங்க, எப்படி செஞ்சாங்க, குடும்பம் கஷ்டப்படுது. நல்லா இருந்த குடும்பம் சாமி, ஒரு காலேஜ் வச்சு நடத்துகிறாங்க, ஒரு ஸ்கூல் வச்சு நடத்துகிறீங்க, இல்லை ஒரு ஹோட்டல் வச்சு நடத்துகிறீங்க, இல்லை ஏதோ ஒரு தொழில் பண்ணுறீங்க, ஒரு ஃபேக்ட்ரி வச்சு நடத்துகிறீங்க, ஒரு குடும்பம் திடீர்னு கஷ்டப்படுது. இந்த கஷ்டம் எங்கே ஆரம்பிச்சுது அதை கண்டுபிடிச்சி சொல்லணும்ல. அதுதான் இந்த தேவ ரகசியம், தெய்வ ரகசியம். அப்போ தனுசு ராசி என்பவர்களே, உங்கள் ரகசியத்தை அறிந்தவன் நான். இன்னும் முழு விவரமாக சொல்லணும், இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும்னா அவங்க பிறப்பு ஜாதகம் பார்த்தா ஈஸியாக சொல்லிடலாம், அதுக்கான பரிகாரங்களும் சொல்லிடலாம். அப்போ தனுசு ராசி என்பர்களே, நல்ல முறையில் இருப்பீர்கள். இந்த குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நல்ல முறையில், நல்ல மகிழ்ச்சியான முறையில் இருக்க வாராகி வழிபாடு கை கொடுக்கும். நீங்கள் சொன்னது எல்லாமே எனக்கு கரெக்டு சாமி, நீங்கள் சொன்னது அத்தனையும் உண்மை சாமி. அப்போ வாராகி வழிபாடு கை கொடுக்கும், குருவருள் திருவருள் கூட்டும். தனுசு ராசி அன்பர்களே.